சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாக்கு போட்டுக்கமா, மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டாடா சிப்ப இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. உள்ள இது நீ தெய்வம்மா. ஒன்னடா இத போட்டுக்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆன்ட்டி சொன்னதான் கேட்பேன். ஆமல என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆன்ட்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆன்ட்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் எடுத்து வாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு. மதுவன், நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்ட்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்ட்டி தான் வேணும்னு சொல்லு சார். That's good. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்ட்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆன்ட்டி வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? ஆன்ட்டி இதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை. இத உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இந்த பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல, கட்டிக்கங்க. சீதாமா, குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு. ஆண்டி புடவை மாத்திட்டு வர. வாமா வா ஓடியா. உங்க மக சோபாதா இந்த நகையெல்லாம் போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க வற்புறுத்தினா, அதுக்காக நான் செஞ்சேன். நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. தப்பே இல்லை சீதா. நீ இந்த புடவை கட்டினது என் கோதாவை எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க. அது ஏமாற்றமே இல்லை, எதிர்பாராத ஒரு இன்பம். அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மனைவி மேல இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்களே. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க. நோ, நான் தான் கொடுத்து வைக்கல சீதா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்ல வாழ்வுகளை பார்த்தாலே பிடிக்கும். இது சாடிஸ்ட். இத பாருங்க, ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா? மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பார்க்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பிளீஸ். இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க. எஸ், நான் பொல்லாதவன் தான்.
சொல்லாதவன் பொய் சொல்லாதவன் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி ஞானத்தை பாதிக்கும் மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்வேண்டி நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தேனடி நாளாக நாளாக தாளாக கோபத்தில் நான் வேங்கையானேனடி நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் நீ என்ன நான் என்ன நிஜம் என்ன பொய் என்ன சந்தர்ப்பம் தெரிதாமடி ஏதேதோ நடக்கட்டும் எங்கேயோ கிடக்கட்டும் எனக்கென்ன உனக்கென்னடி எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இது போல ஆனேனடி நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் பிப்பெரி 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 சுபா இன்னும் படுத்துக்கலையாமா வா போய் தூங்கலாம் நான் படுத்துக்கிறேன் டாடி ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அதாமா என் கண்ணுல தூசி பட்டுடுச்சு நீங்க போய் சொல்றீங்க நான் சொல்லட்டுமா நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டீங்க சோபா ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன் ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலம்மா இப்பதான் ஆண்டி வந்தாச்சே நீங்க அம்மா கிட்டே போங்கப்பா ஷோபா நேரமாச்சு போய் படுத்துக்கமா குட் நைட் ஆண்டி குட் நைட் டாடி
நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வரேன். சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம் இத்தனை இருந்தும் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கணுங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பன் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். வாட் மிஸ்டர் மனோகர், வாட் இஸ் திஸ்? சொத்து பத்திரம்ப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு காடி நக்கிட்டியே. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்ல, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைகீழா மாறலாம் இல்லையா? சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ்டர் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் என் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் லீஸ் பாத. அவன் என் குழந்தை மேல செலுத்துற பாசம் இருக்க. இப்ப புடிச்சிட பாரு, நம்ம மாட்டி தாடு நம்ம நல்லா தெரியும், ரொம்ப ஆடி இருக்கோம். சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு ஏன்டா மொத்த உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? 2 மணிக்கு அப்புறம் ஒரு அசால்ட் கேஸ், அதை பார்த்துட்டு அப்படியே வரேன். இதா அண்ணன் வந்திருக்காரு, நல்ல கவனி. அது யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, விடாதே கவனி. தேங்க்யூ தேங்க்யூ. ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு, ஆபீசர் நிறைய வேலை இருக்கு. நான் புறப்பட்டுமா? வாங்க, சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சுட்டேனே. நீர் சீதா, அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாமா. வேலை ஜாஸ்தியா நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்பா. நம்ம நாட்டுல 1.5 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையிறாங்க. வேலை கொடுங்க. தேங்க்யூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரயில்வே பெட்டியில கிடைச்ச துப்பாக்கி, சீதா கையால் எடுத்து கொடுத்த லைட்டர், ரெண்டுலயும் ஒரே கைரேகை தான். அது சீதாவோட கைரேகை தாங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ டவுட் அபவுட் இட். அவதான் கொலைகாரி. சார், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வாட் ஷல் ஐ டு நெக்ஸ்ட், சார்? அரெஸ்ட் இமிடியட்லி.